இந்த வீடியோவில் நம்ம அர்பாவோட பார்ட் 2 சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அர்பா பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இந்த அர்பா வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. சார் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக்காக இன்னைக்கு அர்பாவோட பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு அர்பா ஸ்விட்சில் பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 1ல் என்ன பார்த்தீங்களோ அதே தான் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வீலான் கிரியேட் பண்ணுறது, தென் ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, வீலானில் கரஸ்பாண்டிங் போர்ட்டை மூவ் பண்ணுறது, தென் வீலான் 10 டு வீலான் 10 பிங் பண்ணி பார்த்தோம், பிங்காச்சு. வீலான் 20லேருந்து வீலான் 20 பிங் பண்ணி பார்த்தோம், பிங்காச்சு. எல்லாமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் பார்த்தோம். பட் இன்னைக்கு இந்த அர்பா ஸ்விட்சோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க போகிறோம். கிராஃபிக்கல் எப்படி எடுக்கிறது, கிராஃபிக்கல் எடுத்து வீலான் கிரியேட் பண்ணுறது, ட்ரங்க் மேப் பண்ணுறது எல்லாமே இன்னைக்கு சிஎல்ஐ ஓரமாக வச்சுட்டு கிராஃபிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த 2 அர்பா ஸ்விட்சோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறோம். அப்போது ஒரு ஸ்விட்சோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் லேப்டாப்லேருந்து கன்சோல் கேபிள் போய் கீழே இருக்க ஸ்விட்ச் 1ல் கன்சோல் போர்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்விட்சில் ஒரு விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். லைக் இன்டர்ஃபேஸ் வீலான் 1ஓ 10ஓ அந்த மாதிரி விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் இந்த லேப்டாப்லேருந்து ஒரு லேன் கேபிள் அந்த ஸ்விட்சுக்கு போயிட்டு, இந்த ஸ்விட்சில் என்ன ஐபி அசைன் பண்ணியிருக்கீங்களோ அதே செக்மெண்ட்டில் ஒரு ஐபி இந்த லேப்டாப்புக்கு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் பிங் பண்ணி பார்க்கணும். உங்கள் லேப்டாப்லேருந்து ஸ்விட்ச் ரீச்சபிலிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக ப்ரௌசர் வழியாக ஸ்விட்ச் 1ஓட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க முடியும். இப்போ இதோட ப்ராக்டிக்கல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த அர்பாவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். என் லேப்டாப்ல இருந்து ஒரு கன்சோல் கேபிள் ஸ்விட்ச் 1 அர்பாவோட கன்சோல் போர்ட்டில் கொடுத்துட்டேன். இந்த ஸ்விட்சோட பேர் என்ன இருக்குன்னா ஹெச்பி ஸ்டாக் 2920ன்னு ஸ்விட்சோட நேம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃபிக்கல் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்விட்சுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். எப்படி ஐபிஎஸ்என் பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்விட்சில் ஒரு விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸுக்கு ஐபிஎஸ்என் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக வீலான் 1 இருக்கும். அப்போது அந்த வீலான் 1ன்ற பேரில் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணி அதே செக்மெண்ட்டில் ஒரு ஐபி என் லேப்டாப்புக்கு அசைன் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்விட்சுக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணிடுவோம். நான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கேன். இன்டர்ஃபேஸ் வீலான் 1 இது உங்கள் இஷ்டம். உங்கள் கம்பெனியில் எந்த வீலானுக்கு வேணாலும் நீங்கள் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். நான் வீலான் 1க்கே பண்ணுறேன். தென் ஐபி அட் 10.0.0.1 அதோட கரஸ்பாண்டிங் சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டேன். எக்ஸிட். அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இன்டர்ஃபேஸ் வீலான் 1க்கு ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, என் லேப்டாப்லேருந்து ஒரு லேன் கேபிள் போய் ஸ்விட்ச் 1ல் எதனா ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். ஆனால் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும்னா வீலான் 1ல் என்ன போர்ட் இருக்கோ அந்த போர்ட்லாம் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போதைக்கு எந்த வீலானையும் எந்த போர்ட்டையும் சேஞ்ச் பண்ணாதனால எல்லா போர்ட்டும் வீலான் 1க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து லேன் கேபிள் வீலான் 1ல் இருக்க எதனா ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். என் ஸ்விட்சில் நான் லாஸ்ட் போர்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது என் லேப்டாப்பில் ஒரு லேன் கேபிள் இங்கேருந்து டேரெக்டாக போயிட்டு ஸ்விட்ச் 1ல் இருக்க வீலான் 1ல் ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லேப்டாப்புக்கும் அதே செக்மெண்ட்டில் ஐபிஎஸ்என் பண்ணணும். ஸ்விட்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம் 10.1. அப்போ அதே செக்மெண்ட்டில் லேப்டாப்புக்கு அசைன் பண்ணணும். நான் ஏற்கனவே அந்த லேப்டாப்புக்கெலாம் 10 நெட்வொர்க்கில் ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐபி கான்ஃபிக் ஏற்கனவே என் லேப்டாப்புக்கு
10.10 ஐபி இருக்கு. அப்போ இங்கேருந்து ஸ்விட்சோட ஐபி பிங் பண்ணால் பிங் ஆகணும். பிங் 10.0.0.1. ஓகே, நல்லபடியாக ரீச்சபிலிட்டி இருக்கு. அப்போ ஈஸியாக அருபா ஸ்விட்சோட கிராஃபிக்கல் எடுக்க முடியும். நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு டேப்ல என்ன பண்ணுறேன், அருபா ஸ்விட்சோட ஐபி டைப் பண்ணுறேன். 10.1 என்டர். இப்போ நல்லபடியாக நம்மளுக்கு அருபாவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைச்சிருச்சு. சரி, இதுதான் அருபாவோட கிராஃபிக்கல். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேஷ்போர்டு இருக்கு. டேஷ்போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் அந்த அருபாவோட பேசிக் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸ்டோரேஜ் யூசேஜில் இல்லைன்னு வருது, 0% யூஸ். பவர் சப்ளை, தென் அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த ஸ்விட்சோட டெம்பரேச்சர், சிபி யூட்டிலைசேஷனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இந்த ஸ்விட்சை ஸ்டாக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, தென் ஸ்பேனிங் ட்ரீ, தென் அதுக்கு கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. சிபி யூட்டிலைசேஷன், பேக்கெட் பஃபர்ஸு, ரிசீவிங் லோடு, சென்டிங் லோடு, பேக்கெட் லாஸஸ் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் காமிக்கிறாங்க. தென் இதுக்கு அடுத்தது சிஸ்டம், இன்டர்ஃபேஸ், டிராஃபிக், செக்யூரிட்டி, கான்ஃபிகரேஷன் எல்லாமே கிராஃபிக்கலில் கொடுத்துட்டாங்க. இனிமேல் உங்கள் கம்பெனியில் VLAN கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரங்க் எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பேனிங் ட்ரீ மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கிராஃபிக்கல்லையே பண்ண முடியும். பட் கிராஃபிக்கல் ஈஸியாக, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக அப்படின்னு ஒரு காம்படிஷன் வர சொல்ல ஃப்ரெஷர் எல்லாம் கிராஃபிக்கல் தான் ஈஸின்னு போய் நிற்பாங்க. பட் ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் கிராஃபிக்கல் கிட்ட போக மாட்டாங்க. கிராஃபிக்கல் காம்ப்ளிகேட்டட், லேட்டாகவும் பண்ணுறது. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ஈஸி, ஆனால் அது ஒத்துக்க மனசு இருக்காது. அது ஒத்துக்கணும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நிறைய மேனேஜ் பண்ணணும். நிறைய மேனேஜ் பண்ணதுங்களுக்கு தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஈஸின்னு ஒத்துப்பாங்க. இப்போது அருபாவோட கான்ஃபிகரேஷன் பார்ட்டை வந்து ஆரம்பிக்கலாம். என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நீங்கள் பார்ட் 1 அருபா பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கணும். பார்ட் 1 பார்த்தவங்க தான் பார்ட் 2 மூவ் பண்ணணும். ஏன்னா பார்ட் 1ல் நான் என்னெல்லாம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இப்போ பார்ட் 2ல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ண போகிறோம். அப்போது பார்ட் 1ல் என்ன பண்ணியிருந்தோம், VLAN 10 ஒன்று கிரியேட் பண்ணோம், VLAN 20 கிரியேட் பண்ணோம், VLAN 10ல் ஈத்தர்நெட் 1/1 போட்டு மூவ் பண்ணோம், VLAN 20ல் ஈத்தர்நெட் 1/2 மூவ் பண்ணோம், தென் ஈத்தர்நெட் 1/3 ட்ரங்காக போகணும். இப்போது பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறோம், இதே கான்ஃபிகரேஷனை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் ஆன் பண்ண போகிறோம். சரி, நான் இருக்குது ஸ்விட்ச் 1. இந்த ஸ்விட்ச் 1ல் இன்டர்ஃபேஸ் போங்க. இந்த இன்டர்ஃபேஸில் VLANs அப்படின்னு டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த VLANs கிளிக் பண்ணுங்கள். இந்த VLANs கிளிக் பண்ண ஒரு ப்ராப்பரான கிராஃபிக்கல் இமேஜ் காமிப்பாங்க. அருபா என்ன போட்டிருக்காங்கன்னா அருபா, தென் அதில் இருக்க போர்ட்ஸு, மேலே அன்டேக்டுக்கு ஒரு கலர் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, டேக்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்டேக்டுன்னா என்னென்னா அந்த போர்ட்டு ஏதோ ஒரு VLANக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தென் டேக்டு என்னென்னா அந்த போர்ட்டு ட்ரங்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே போகிறேன். இதில் VLAN 1 அப்படின்றது டிஃபால்ட் VLAN, பேர் டிஃபால்ட்னு இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது இந்த டிஃபால்ட் VLANல தான் அன்டேக்டு ஈத்தர்நெட் 1/1லேருந்து ஈத்தர்நெட் 1/48 வரையும் எல்லாமே VLAN 1ல் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. தென் அந்த VLAN 1க்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க 10.0.0.1. அதை நம்ம தான் பண்ணோம், அதை வச்சு தான் கிராஃபிக்கலும் எடுத்திருக்கோம். சரி, இப்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த VLAN டேபிள் போட்டிருக்காங்க. VLAN அதில் இருக்க போர்ட் நம்பர்ஸ், தென் ஐபி அட்ரஸும் காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரொம்ப ஈஸியாக 2 VLAN கிரியேட் பண்ண போகிறோம். VLAN 10 ஒன்று, VLAN 20 ஒன்று. VLAN 10 HR டிபார்ட்மெண்ட்காக, VLAN 20 சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்காக. சரி, இங்கே போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து கிரியேட் VLAN அப்படின்வாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். VLAN ஐடி கேட்குது. VLAN ஐடி 10. VLANக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் HR அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நல்லபடியாக
VLAN 10 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் VLAN ID 20, நேம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா சேல்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சேவ் கன்ஃபார்ம் ஆன் கேட்குது. எஸ், VLAN 20 சேல்ஸ் தான். சேவ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லபடியாக VLAN 10 ஒன்று VLAN 20 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லபடியாக அருபா ஸ்விட்ச் 1ல் VLAN 10 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், VLAN 20 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த VLAN 10 நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, VLAN 10 கிளிக் பண்ணிவிட்டேன். HR டிபார்ட்மெண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே காமிக்குது. இப்போ நான் VLAN 10 கிளிக் பண்ண இந்த ஸ்விட்சோட கிராஃபிக்கல் போர்ட்டில் எந்த ஒரு சின்ன பட்டன்ஸ் கூட காமிக்கல. இதுவே நான் VLAN 1 கிளிக் பண்ணுறேன் பாரு, அந்த சேஞ்சஸ்லாம் கற்றுக்கோங்க. VLAN 1 கிளிக் பண்ணுறேன். இந்த VLAN 1 கிளிக் பண்ணோன்னே மேலே போயிட்டு அந்த கிராஃபிக்கல் பாருங்கள், அந்தந்த ஒரு குட்டி குட்டி ஐகான் சேஞ்சஸ் இருக்கா ஒரு போர்ட்டில். என்ன அர்த்தம்னா நீங்கள் VLAN 1 கிளிக் பண்ணோன்னே இப்போ VLAN 1ல் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு ஒரு கிராஃபிக்கல் இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறான். VLAN 10 கிளிக் பண்ண சொல்ல எதுவுமே காமிக்கல, ஏன்னா VLAN 10ல் போர்ட்ஸே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டினால VLAN 10ல் ஈத்தர்நெட் 1/1 போட போகிறோம். நான் இப்போ VLAN 10 கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு கிராஃபிக்கல் ஐக்கானில் எதுவுமே காமிக்கல. நான் இந்த VLAN 10 கிளிக் பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா அன்டேக்டுன்னு இருக்கும். என்ன இருக்குது போர்ட்ஸில் ஆட் கீழே அன்டேக்டுன்னு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள், மெயினாக அருபா ஸ்விட்சஸில் ஜுனிப்பர்லலாம். சிஸ்கோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிஸ்கோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அருபா கிட்ட போக ஒரு சில வார்த்தைகள் மாறும் ஸ்விட்சிங். இந்த அன்டேக்டு டேக்டை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நான் படிக்க சொல்லு. நீங்கள் அப்படி கஷ்டப்படக்கூடாது, நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் அன்டேக்டுன்னு கிளிக் பண்ணலாம், இல்லை டேக்டுன்னு கிளிக் பண்ணலாம். எப்போ அன்டேக்டு எப்போ டேக்டுனா நீங்கள் ஒரு போர்ட்டில் ஒரு VLAN மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் போர்ட் என்ன ஒரு எண்ட் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த போர்ட்டை நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்டேக்டு. இப்போ நான் அன்டேக்டுன்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, அன்டேக்டு என்ன, அதில் டேக் ஆகாது. ஓகேவா? இப்போது இதில் எந்த போர்ட்டை நான் ஆட் பண்ணுறேன்னா 1/1 ஆட், பக்கத்தில் ஆட் போர்ட் டு VLAN இருக்கும். நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன வந்துச்சுன்னா போர்ட் 1/1 அன்டேக்டு அப்படின்னா இந்த 1/1 VLAN 10க்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஸ்விட்சில் நான் ட்ரங்க்கும் எனேபிள் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரங்க் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா இதுலேயே டேக்டு இருக்கும். இதுலேயே போயிட்டு டேக்டு கிளிக் பண்ணுங்க. இந்த டேக்டில் எந்த போர்ட்னா 1/3 இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன காமிக்குது கீழே நல்லா பாருங்க. நான் எந்த VLAN கீழே இருக்கேன், VLAN 10 கீழே இருக்கேன். VLAN 10 கீழே 2 போர்ட் இருக்கா? அப்போ 2 போர்ட்டு VLAN 10 கிடையாது. என்ன கதைனா VLAN 10 கீழே 1/1 அன்டேக்டு, அது அந்த VLAN வந்துடும். 1/3 டேக்டு அப்படின்னா 1/3ன்றது தான் ட்ரங்க் போர்ட்டு. அந்த ட்ரங்க் போர்ட் வழியாக VLAN 10 டிராஃபிக் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாதி பேர் இதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. சார் VLAN 10ல் 1/1 இருக்குது 1/3 இருக்குன்னுவாங்க. ஆமாம், 2 இருக்குதான், ஆனால் அதில் இருக்க அர்த்தங்கள் வேறு. 1/1 VLAN 10 1/3ன்றது ட்ரங்க்கு, அதுதான் வார்த்தைகள். அன்டேக்டு டேக்டு, எந்த போர்ட்டு நீங்கள் டேக்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ அது ட்ரங்க்கு, எந்த போர்ட்டை நீங்கள் அன்டேக்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ அது அக்சஸ் போர்ட். சரி, இப்போ நான் கீழே வரேன். சரி, இப்போ இதே மாதிரி நான் சேல்ஸ் VLAN கிளிக் பண்ணுறேன். மேலே போயிட்டு இந்த செட்டிங்ஸில் சேல்ஸ் VLAN கீழே இருக்கேன். மேபி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அன்டேக்டில் எந்த போர்ட்டை மேப் பண்ணணும், டேக்டில் எந்த போர்ட்டை மேப் பண்ணணும். நான் அன்டேக்டு கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும். 1/2 ஆட் பண்ணுறேன். ஆட். அடுத்தது டேக்டில் எதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1/3 ஆட் பண்ணுறேன்.
அப்போ 1/2 வந்து VLAN 20 கீழே இருக்கும், 1/3 வந்து ட்ரங்க்கு, 1/3 VLAN 10க்கும் ட்ரங்க் தான், 20க்கும் ட்ரங்க் தான். அப்போ 2 VLAN கேரி பண்ணிக்கும். சேவ் சேவ். இப்போ கிராஃபிக்கல்ல என்னென்ன மாற்றம் இருக்குன்னு பாருங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா VLAN 1 கிளிக் பண்றேன். மேலே இப்போ இந்த ஸ்விட்சோட கிராஃபிக்கல் பாருங்க. அந்த ஸ்விட்சோட கிராஃபிக்கல்ல காமிக்கிறாங்களா? இதுல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? 1/1ல அந்த போர்ட்ல எந்த ஐக்கானும் காமிக்கல, 1/2லையும் காமிக்கல. அப்படியே என்ன சொல்றாங்க, இப்போ VLAN 1ல 1/1ம் கிடையாது, 1/2வும் இல்லைன்றாங்க. பட் மீதி எல்லாமே காமிக்குது. ஸோ 1/3 இருக்கேன்னா 1/3 ட்ரங்க் அது காமிக்க தான் செய்யும். அடுத்தது இப்போ VLAN 10 கிளிக் பண்றேன். இந்த VLAN 10ல நல்லா பாருங்க, கொஞ்சம் ஐகான்ஸ் மாறி இருக்கு. 1/1ல ஐகான் வேற மாதிரி இருக்கு, 1/3ல ஐகான் வேற மாதிரி இருக்கு. அந்த ஐகானோட அர்த்தம் மேலே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலருக்கு அன்டாக்டு. அப்போ VLAN 10ல 1/1 அன்டாக்டு. தட் மீன்ஸ் அந்த போர்ட்ல இருக்கு. 1/3 வந்து டேக்டுனா அது ட்ரங்க் ஆக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி VLAN 20 கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்க பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்றது. VLAN 20, இந்த VLAN 20ல 1/2 வந்து டேக்டு, 1/3 வந்து 1/2 வந்து அன்டேக்டு, 1/3 வந்து டேக்டா இருக்கு. நல்லபடியா VLAN கிரியேட் பண்ணிட்டோம், ட்ரங்கை மூவ் பண்ணிட்டோம். கிராஃபிக்கல் ஈஸியாக தான் இருக்கும். பட் எங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் பெஸ்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்விட்ச் 2க்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணி கிராஃபிக்கல் எடுக்க போகிறோம். கிராஃபிக்கல் எடுத்துட்டு இப்போ பண்ண கான்ஃபிகரேஷனையே அந்த ஸ்விட்ச்லையும் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நான் ஸ்விட்ச் 2வோட கிராஃபிக்கல் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். 10.2 மேலே ஐபி செக் பண்ணிக்கோங்க. நான் 10.2 தான் ஸ்விட்ச் 2க்கு ஐபிஎஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கான்ஃபிகரேஷனை நம்ம இன்னொரு பார்க்க சொல்ல இன்னும் கான்ஃபிகரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக மக்கப் ஆகும். எங்கே போகணும்? இன்டர்ஃபேஸ் போங்க, VLANs அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக இந்த ஸ்விட்சில் VLAN 1 மட்டும்தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக 2 VLAN கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் VLAN ஐடி 10, VLANக்கு நேம் வந்து நான் HR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ், சேவ். திருப்பி இன்னொரு VLAN கிரியேட் பண்ணுறேன். VLAN 20, நேம் வந்து சேல்ஸ். சேவ். நல்லபடியாக 2 VLAN கிரியேட் பண்ணியாச்சு. 10 கிரியேட் பண்ணியிருக்கோம், 20 கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? அந்த VLANல போர்ட்ஸை மூவ் பண்ணணும், டேகாகவும் மூவ் பண்ணணும், அன்டேகாகவும் மூவ் பண்ணணும். சரி, இப்போ VLAN 10 கிளிக் பண்ணுறேன். இந்த VLAN 10 மேலே இந்த செட்டிங்ஸ் எடிட் போர்ட்டில் போங்க. இதில் ஃபஸ்ட்டு அன்டேக்டில் என்ன போர்ட்னா 1/1 ஆட் பண்ணிக்கோங்க. தென் டேக்டில் எந்த போர்ட் ஆட் பண்ணணும்னா 1/3. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1/3 வந்து நம்ம ட்ரங்காக வச்சுருப்போம். சரி, இப்போ சேவ் கொடுத்துக்கோ. உங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த போர்ட்டை ட்ரங்காக போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் டேக் வச்சுக்கோ. சரி. இப்போ VLAN 20 கிளிக் பண்ணுங்க. மேலே போயிட்டு செட்டிங்ஸ், எடிட் VLAN. இதில் அன்டேக்டு வந்து 1/2 ஆட், தென் டேக்டு வந்து 1/3. இப்போ சேவ் பண்ணுங்க. சேவ். ஓகே, இப்போ நல்லபடியா 2 VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம். 10 வந்து 21, 10ல 1/1 இருக்கு, 20ல 1/2 இருக்கு. தென் ரெண்டுத்துக்கும் காமனா ட்ரங்க் எனேபிள் பண்ணியிருக்கோம் 1/3. இந்த மாதிரி தான் கிராஃபிக்கலா
VLAN கிரியேட் பண்ணுறது, ட்ரங்க் எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அர்போவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்து VLAN 10, VLAN 20 கிரியேட் பண்ணி அதில் கரஸ்பாண்டிங் போர்ட்ஸ் மூவ் பண்ணிவிட்டு தென் அப்லிங்கை வந்து ட்ரங்காகவும் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லேப்டாப் ஸ்விட்ச் 1ல் ஈத்தர்நெட் 1/1ல் LAN கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப் ஸ்விட்ச் 2ல் ஈத்தர்நெட் 1/1ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லேப்டாப் 1க்கும் ஸ்விட்ச் 1க்கும் ஸ்விட்ச் 2க்கும் 1/3ல் அப்லிங்கும் கொடுத்தாச்சு. கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த லேப்டாப்பும் VLAN 10 கிலோ வரும், இந்த லேப்டாப்பும் VLAN 10 கிலோ வரும். இந்த லேப்டாப்போட ஐபி காமிக்கிறேன், ஐபி கான்ஃபிக் 10.10ல் இருக்குது. இந்த லேப்டாப் ஐபி நான் 10.20 கான்ஃபிக் பண்ணிவிட்டேன். அப்போது நான் 10.10ல் இருந்து 10.20 பிங் பண்ணுறேன். பிங் ஆகுதா பார்ப்போம். நல்லபடியாக 10.10லேருந்து 10.20 ரீச்சபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த லேப்டாப் வந்து டிராஃபிக் எல்லாம் ஸ்விட்ச் 1க்கு போயிட்டு VLAN 10 இது, அங்கேருந்து 1/3 வழியாக அப்லிங்க் வழியாக ஸ்விட்ச் 2க்கு போயிட்டு இந்த ஸ்விட்ச் 2ல் கனெக்ட் ஆகிருக்க VLAN 10 லேப்டாப் வந்து பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், இவரை VLAN 20ல் கனெக்ட் பண்ணிவிட்டு இவரை VLAN 20ல் போட்டு VLAN 20லேருந்து 20 பிங் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த லேப்டாப் ஒன் VLAN 20 கீழே போட்ட மூவ் பண்ணிட்டோம். இந்த லேப்டாப்பும் VLAN 20ல் இருக்குது. ஏற்கனவே VLAN 10 to 10 ரீச்சபிலிட்டி செக் பண்ணிட்டோம். இப்போ 20 to 20 ரீச்சபிலிட்டி செக் பண்ணலாம். இந்த லேப்டாப்போட ஐபி கான்ஃபிக் 20.10ல் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த லேப்டாப்புக்கு 20.20 ஐபிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பிங் பண்ணுறேன் 20.0.0.20 அப்படின்னா VLAN 20லேருந்து VLAN 20 பிங் ஆகணும். என்டர். சரி, நல்லபடியாக பிங் ரீச்சபிலிட்டி கிடச்சிருச்சு. அப்போது கான்செப்ட் என்னன்னா, VLAN 10 to 10 பிங் ஆகுது, 20 to 20 பிங் ஆகுது. இதே கான்செப்டை தான் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். ஆனால் பார்ட் 1ல் பார்த்தது பியூர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐ எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி எங்களுக்கு கிராஃபிக்கல் காமிங்க அப்படின்னு கேட்டதுனால தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதே கான்ஃபிகரேஷனை கிராஃபிக்கலில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் எ ப்ராப்பர் ஃபீட்பேக். ஏன்னா நாங்கள் ஃபீட்பேக்கை பொறுத்து தான் அடுத்த வீடியோ மூவ் பண்ணலாமா வேணாமான்ற முடிவே எடுப்போம். ஃபீட்பேக் கொடுங்க, உங்களுக்கு இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படி ஃபீட்பேக் கொடுத்துட்டு எங்களுக்கும் ஓரளவுக்கு ரீச் ஆகிற ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் காமிக்கிறேன். கிராஃபிக்கில் கிடையாது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த கான்செப்ட் இன்டர் VLAN கம்யூனிகேஷன் பார்க்கலாம். இன்டர் VLANன்றது இதுவரை நம்ம பண்ணது VLAN 10 to 10 மட்டும்தான் ரீச் பண்ணியிருக்கோம். பட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது VLAN 10லேருந்து VLAN 20 ரீச் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர் VLAN கம்யூனிகேஷன் இன் அர்பா ஸ்விட்ச். பட் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் மஸ்ட்டு. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் எங்களை 2வது வீடியோ வந்து போஸ்ட் பண்ண பூஸ்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடித்தவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எதனா ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ சூன் வீடியோ 3 இன்டர் VLAN கம்யூனிகேஷனில் பார்க்கலாம். எல்லாம் நல்லா படிங்க. நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நிறைய கற்றுக்குங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பை.